ஈரோடு அருகே தனியார் குடோனில் வாடகைக்கு இருப்பு வைத்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் மூட்டைகளை கிடங்கு உரிமையாளர்கள் தர மறுப்பதாக கூறி விவசாயிகள் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர், மொடக்குறிச்சி, ஏழுமாத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மஞ்சள் விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்திருந்த 3655 மஞ்சள் மூட்டைகளை ஈரோடு அருகே நசியனூரில் வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான குடோனில் பாரதி ராஜா என்ற இடைத்தரகர் மூலமாக இருப்பு வைத்துள்ளார். மஞ்சளுக்கு உரிய விலை கிடைத்தவுடன் விற்பனை செய்யலாம் என்ற எண்ணத்தில் கடந்த ஆண்டு இருப்பு வைத்த இந்த மஞ்சள் மூட்டைகளுக்காக மாதம் 55,000 ரூபாய் வீதம் கடந்த 9 மாதங்களாக வாடகை செலுத்தி வந்துள்ளனர். தற்போது மஞ்சள் விலை உயர்ந்து வருவதால் தாங்கள் இருப்பு வைத்துள்ள மஞ்சள் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக குடோன் உரிமையாளர் வெங்கடாச்சலத்திடம் மஞ்சள் மூட்டைகளை கேட்டுள்ளனர். ஆனால் மஞ்சள் மூட்டைகளை கொடுக்காமல் கடந்த 3 மாத காலமாக குடோன் உரிமையாளர் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தாங்கள் குடோனில் இருப்பு வைத்த மஞ்சள் மூட்டைகளை திருப்பிக் கேட்டு இன்று தனியார் குடோன் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சித்தோடு போலீசார் விசாரணை நடத்தினர். கிடங்கில் இருப்பு வைத்த மஞ்சள் மூட்டைகளை கிடங்கு உரிமையாளர் வங்கி ஒன்றில் அடமானம் வைத்ததாகவும் கடன் தொகை செலுத்தாததால் வங்கி மூலம் மஞ்சள் மூட்டைகள் ஏலம் விடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாங்கள் ஒரு 10 விவசாயிகிட்ட மஞ்சள் வாங்கிட்டு வந்து இங்கே குடோனில் அடிக்கிறதுங்க. விலை ஏறினா விற்கலான்னு சொல்லி அவங்களாம் எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இப்போ திருப்பி நாங்கள் எடுக்கலான்னு வந்தபோது குடோன் ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொன்னாருங்க. வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு பேசிக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட மேலாளர் சாயிராம தான் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து நின்று பேசிகிட்டு இருப்பா அப்படிங்க. பேசிக்கிட்டு நான் ஓனர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்க. அப்புறம் நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்ததுங்க. அப்புறம் அங்கேயும் ஒன்றும் பெரிய நடவடிக்கை எடுக்கலைங்க. இதனோட மார்க்கெட் விலை ஏறினங்காட்டி இவங்க எடுத்துக்கு விற்றுட்டாங்களாட்டு இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தில் நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறோங்க. விவசாயம் செஞ்சு விலை கம்மியாக இருக்குன்னுட்டு மஞ்சள் மூட்டையை 10 பேர் சேர்ந்து கொண்டு வந்து இருப்பு வச்சாங்க சார், விலை கூடும்னு. இது வரைக்கும் வாடகை கரெக்டாக கொடுத்துருக்குறோங்க. ஆனால் இப்போ விலை கூடின வரப்பாடு எங்களுக்கு மஞ்சள் மூட்டையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழக அரசு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு விவசாயிகளோட மஞ்சள் மூட்டையை திருப்பி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வேர் ஹவுஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து லீகலாக நடக்கும்னு எங்களுடைய அபிமானங்க. இந்த மாதிரி ப்ரைவேட்டில் வேர் ஹவுஸில் வச்சுட்டுங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருக்குதுங்க. ஏமாற்றம், ஃபோர்ஜரிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே பக்கத்து வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இதே மாதிரி வச்சுருந்துங்க ஏமாற்றியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து மஞ்சளில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி ப்ரைவேட் வேர் ஹவுஸில் வச்சுருக்கும் போது வந்துங்க எங்களால் ஒரு தனி நபர் வந்து உள்ளுக்கு வந்து போக முடியாதுங்க. செக்யூரிட்டி எல்லாம் பலம் அதிகமாக இருக்குது. ஏற்றம் அதாவது வந்துங்க விலைவாசி வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் மஞ்சள் வந்து கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சோங்க. அதுக்குண்டான வாடகையும் கொடுத்துட்டோம். இந்த காலத்தில் விவசாயி பண்ணுறதே பெரிய சிரமமாக இருக்குதுங்க. ஏதோ இந்த டைம் கொஞ்சம் விலைவாசி ஏறிச்சுங்க. சரி, ஏறி இருக்குதுன்னு நாங்கள் லாபகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விற்கிற கட்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதலுக்கே மோசடி வந்துருச்சுங்க. தனியார் குடோனில் இருப்பு வைத்திருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் மூட்டைகள் மாயமான சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.